இன்னைக்கு அய்யனார் துணை சீரியல்ல பாண்டி கடையில வந்து வானதி 2 பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் என்ன சொன்னாலும் நீ என்ன தப்பு தப்பா தான் யோசிக்கிற. அப்போ நான் வந்து உனக்கு கல்யாணம் முடிக்க உங்க வீட்டுக்கு வந்தேன்னா எனக்கு உனக்கு தொல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல வானதி நான் அப்படி பேசல, அப்படி நினைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இவ ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பா வானதி. உடனே வீட்ட விட்டு அந்த கடைய விட்டுட்டு அப்படியே வெளிய போயிருவா. இவன் அப்படியே சோகமா பார்த்துட்டு இருப்பான். அப்போ கண்ணன் வந்து சொல்லுவான், "என்ன உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டம்னே" அப்படி சொல்லி அவன்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, பாண்டி சொல்லுவான், "சரி, சரி போடா நீ வேலைய பாரு" அப்படிங்கிற மாரி இங்க கடையில உட்காந்து பேசிட்டு இருப்பான். அ அதுக்கப்புறம் நிலா வந்து ஆஃபீஸ்ல தனியா அப்படியே உட்காந்துட்டே இருப்பா. மணிய பார்த்துக்கிட்டே இருப்பா. ரொம்ப நேரம் ஆயிட்டே இருக்கும். ஆள காணுமே இன்னும் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வெயிட் பண்ண சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆக்கிட்டு இருக்காரே, வீட்டுக்கு வேற போறதுக்கு டைம் ஆகுதேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அந்த நேரத்துல ராகவ் வந்து மணி ஒரு 8 மணி வாக்குல தான் வருவான். அங்கேருந்து வந்துட்டு, "எல்லாரும் போயிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "ஆமா ராகவ், எல்லாரும் போயாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "என்ன பேசணும்? என்ன எனக்கு" அப்படின்னு சொல்லி கேட்பா ராகவ். உடனே அப்போ அவன் சொல்லுவான், "இல்ல எல்லாரும் போன பிறகு தான் உங்ககிட்ட பேசணும்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லுவான். "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்ப்பா. அப்போ அந்த டைம்ல ராகவ் சொல்லுவான், "உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நெனச்சேன் நிலா" அப்படின்னு சொல்லும்போது, இவ அ டக்குனு எந்திரிச்சுட்டு சொல்லுவா, "இல்ல நம்மளுக்கு வந்து இத நாளைக்கே நம்ம பேசலாமே ராகவ், எதுக்கு இன்னைக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நிலா இன்னைக்கு தான் உங்ககிட்ட நான் பேசணும். கொஞ்சம் உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு உட்கார வைப்பான். அப்போ அவ வந்து ஒரு மாரி ஃபீல் ஆயிட்டு, இது நல்லா இல்ல ராகவ். நீங்க வந்து இவ்வளோ க்ளோஸா நின்னுகிட்டு இப்படிலாம் பேசுறது வந்து எனக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிலா வந்து சொல்லுவா. "இல்ல நீங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு சேர் போட்டு பக்கத்துல அப்படி வேற உட்காந்துருவான். உட்காந்துட்டு, "ஒரு 10 நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணுங்க. நான் வந்து கொஞ்சம் பேசணும். அத மட்டும் பேசிருந்தேன்" அப்படின்னு சொன்னோனே, இவ அப்படியே ஃபீல் பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருவா. உட்காந்த பிறகு ராகவ்கிட்ட வந்து, "சரி சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி வந்து இவ கேட்பா. அப்போ ராகவ் வந்து அவகிட்ட சொல்லுவான், "எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் நிலா" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். உடனே அதுக்கு டக்குன்னு அவ எந்திரிச்சுட்டு சொல்லுவா, நீங்கலாம் இப்படி சொல்லக்கூடாது, இப்படி பேசக்கூடாது ராகவ். நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவ" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், கொஞ்சம் நிப்பாட்டுங்க நிலா, எனக்கு எல்லாமே தெரியும். நான் இப்ப தான் சேரன பார்த்து பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி அவ அவ வந்து சொல்லுவான். அதுக்கு அவ சொல்லுவா அப்படியே முழிப்பா, "ஆமா நான் சேரன் வந்து உங்க கல்யாண கதை எல்லாத்தையுமே என்ட்ட சொல்லிட்டாரு. ஆரம்பத்திலே நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்காம வந்து மேரேஜ் பிடிக்காம உங்க அப்பா உங்கள ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் முடிச்சதாகவும், அந்த நேரத்தில நீங்க தப்பிக்கிறதுக்காக தான் வந்து சோழன் உங்கள வந்து ஒரு சில அ எதிர்பாராத சூழ்நிலையில உங்கள கல்யாணம் முடிச்சதாகவும் அவங்க வந்து எனக்கு எல்லாமே டீட்டெயிலா சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு வொரி பண்றீங்க? நீங்க வந்து அவர விட்டுட்டு பேசாம அவன விட்டுட்டு வந்துருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வந்து உங்கள வந்து நல்லா பார்த்துப்பேன். நான் அது 2வது கல்யாணமாவே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன்." அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினோனே இவளுக்கு அப்படி கோவமா வரும். அப்பவும் அவன் வந்து, "நீங்க இப்படி பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்போதும் திரும்பியும் சொல்லுவான், "நீங்க எதுக்கு இப்ப அவனையே யோசிக்கிறீங்க?" நிலா வந்து சொல்லுவா திரும்பியும், "எனக்கு வந்து க க சோழன் தான் ஹஸ்பண்டு. எனக்கு வந்து மேரேஜ் ஆனதுனால, நீங்க வந்து தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க ராகவ்" அப்படின்னு சொல்லும்போதும், அதுக்கு அவன் சொல்லுவான், ராகவ் வந்து சொல்லுவான், "உங்களுக்கு ஏற்கனவே நீங்க டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. அங்க போய் நீங்க 2 நேரம் அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி இவரு சேரன் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு டிவோர்ஸும் கிடைச்சுரும். நீங்க வந்து அந்த லைஃப்ப விட்டே வந்துரலாம்." அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அவள வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, ஒரு கட்டத்தில அவளுக்கு வந்து செம கோவம் வந்துரும். வந்துட்டு, "நீங்க வந்து எதுக்காக அப்ப டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்க?" அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அப்போ அவன் சொல்லுவான், "அது வந்து என்னோட பெர்சனல். நீங்க வந்து அத பத்திலாம் நீங்க தலையிடாதீங்க. எனக்கு வந்து நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்தில அவன்கிட்ட பேசிட்டு, அவ அங்கேருந்து கிளம்பி போயிருவா. கிளம்பி போயிட்டு அப்படி கோவத்திலேயே வந்து இது என்னடா இப்படி சேரன் வந்து பேசி அவங்ககிட்ட சொன்னத ராகவ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறத வந்து மைண்டுக்குள்ள அப்படியே சொல்லிட்டே நடந்துட்டு வருவா. இங்க வந்து சேரன் வீட்ல வந்து சேரன் வந்து அங்க சோழன், அதுக்கப்புறம் பல்லவன், அதுக்கப்புறம் க பாண்டி 3 பேரும் உட்காந்துருப்பாங்க. அவங்கள பார்த்து கேட்பான், "என்னடா நிலா இன்னும் காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு, "ரொம்ப லேட் ஆயிட்டே" அப்படின்னு சொல்லும்போது, சோழன் வந்து, "எனக்கு தெரியலண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லுவான். "நீ தானடா போய் பார்க்கணும். போய் பார்க்க வேண்டியதானே" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். சேரன் சொல்லுவான். அதுக்கு பல்லவன் வந்து கேம் விளையாடிட்டே சொல்லுவான்,
இல்லைண்ணே அண்ணி வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா, அண்ணி ஏற்கனவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் வந்து சேரன் வந்து சோழன்ட்ட சொல்லுவான், நீ கேட்க வேண்டியதானடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா வேண்டாண்ணா நான் அப்புறம் கேட்பேன், அதை கேட்டுட்டு உங்களுக்கு என்னது தேவையில்லாத வேலை அப்படின்னு வந்து அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, அதனால் வேண்டாண்ணா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாண்டி வந்து பக்கத்தில், என்னடா நீ ரொம்ப அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனை பார்ப்பான். அதுக்கப்புறம் வந்து சேரன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே சோழன் வந்து என்ன செய்வான்னா, அந்த ஃபோனை எடுத்து எடுத்து பார்ப்பான். அவனோட ஃபோனை எடுத்து டைம் ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற நேரத்தில, அவனுக்கு வந்து ஏற்கனவே அந்த நிலாவ கிட்ட கிஃப்ட் குடுத்த அந்த ஃபோட்டோ இருக்கும். யாரு ராகு குடுக்குற ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ பார்த்தோனே அப்படியே டென்ஷன்ல டக்குன்னு வேகமா தூக்கி ஃபோன கோவத்தில வைப்பான். அப்போ பாண்டி வந்து பக்கத்துலேருந்து பார்த்துட்டு, ஏன்டா கோவத்தில ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னோனே, "ஒண்ணும் இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் பாண்டி வந்து அவனோட ஃபோனை கீழே வச்சிருப்பான். கீழ அத வச்சிருக்கும்போது, அங்க வானதி கிட்டேருந்து கால் வந்துகிட்டே இருக்கும். அவன் வந்து அத எடுக்க மாட்டான். இவன் உடனே, "அப்ப எதுக்குடா எடுக்க மாட்டேங்க? ஏதோ பேச வேண்டியதானே" அப்படி சொல்லும்போது, அவன் மைண்டுக்குள்ள நெனச்சிருப்பான், இவகிட்ட வேற பேசிக்கிட்டு இருந்தா, இப்போ திரும்பியும் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பா நம்மகிட்ட, அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணிட்டு அவன் அத எடுக்க மாட்டான். அந்த வைப்ரேஷன் மோட்லயே போட்டுருப்பான். 1 நேரம் வரும், 2 நேரம் வரும். அதுக்கப்புறம் பாண்டி வந்து அந்த பக்கம் கிளம்பி நவுண்டு போயிருவான். அந்த டைம்ல வந்து இவன் சொல்லுவான், க க இவன் பக்கத்துல வந்துட்டு "ஏன்டா எடுத்து பேச வேண்டியதானே" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல நான் காலையிலேயே அவகிட்ட பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். திரும்ப திரும்ப அந்த சவுண்டு கேட்டவுடனே இவனுக்கு சோழன் வந்து இரிட்டேட் ஆகி ஃபோனை தூக்கி டமால்னு எரிஞ்சிருவான் அந்த ஃபோனை. அப்போ சோழன்ட்ட வந்து பாண்டி வந்து சண்டை போடுவான். "ஏன்டா அப்படி வந்து அத தூக்கி எறிஞ்சேன்னு?" "ஆமா நீ ஒண்ணு எடுத்து பேசணும், இல்லைன்னா அத ஆஃப் பண்ணி போடணும். எனக்கே ஏற்கனவே காண்டாகிட்டு இருக்கு. இதில நீ வேற உன்ட்ட இது சவுண்டு குடுத்துட்டு இரிட்டேட் ஆயிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அது 2 பேரும் ஆர்கியூ பண்ணி கீழ உருண்டுலாம் சண்டை போடுவாங்க. அப்போ சேரன் வந்து அவன சமாதானப்படுத்தி இது பண்ணிருவான். அந்த டைம்ல அங்கேருந்து வந்து வானதி க வீட்டுக்கு வந்துருவா. அப்போ மணி 9 மணி ஆயிரும். "என்னப்பா இந்த டைம்ல வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி சேரன் வந்து அவட்ட கேட்பான். அதுக்கு வானதி சொல்லுவா, "ஏன் நான் இந்த டைம்ல நான் வரக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிலாம் கேட்பா. அப்போ வந்து நீ இவன் கேட்பான், "என்ன வானதி?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ ஃபோனே எடுக்கல. அப்புறம் நான் வந்து வரதானே செய்வேன்." அப்படிங்கிற மாதிரி அவ பேசுவா. "சரி என்ன விஷயம் சொல்லு?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்பான். "இல்ல நான் உன்கிட்ட தனியா தான் பேசணும்." அப்படின்னு சொன்னோனே, சரி அப்போ சேரன் சொல்லுவான், "நீ போய் பேசுடா." அப்படின்னு சொல்லிட்டு அவன வெளிய அனுப்பி வச்சுருவான். அப்புறம் அவங்க 2 பேரும் வெளிய போயிருவாங்க. வெளிய போயிட்டு போன பிறகு இங்க பார்த்தீங்கன்னா, இவன் சேரன் வந்து இவன்கிட்ட சோழன்ட்ட கேட்பான், "என்னடா உனக்கு பிரச்சனை? காலையிலேயே நீங்க 2 பேரும் ஏதோ சண்டை போட்டீங்க, நீனும் நிலாவும். உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொன்னோனே, "இல்லண்ணே" அப்படிம்பான் அவன். "இல்ல ஏதோ சண்டை போட்ட மாரி இருந்துச்சுடா. அதுக்கு தான் நான் கேட்டேன். அதனால தான் இப்படி அப்செட் ஆயிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்பான். அதுக்கப்புறம் ரோட்ல வந்து நிலா நடந்து வந்துக்கிட்டே இருப்பா. அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே ராகு பேசினத நினச்சு ஃபீல் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டே இருப்பா. அப்புறம் வந்து நாளைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுவான். நிலா அங்கேருந்து ஆஃபீஸ் விட்டு நேரா வீட்டுக்கு இங்கே சேரன் வீட்டுக்கு போவா. அப்போ சேரன் வந்து கேட்பான், "என்னப்பா இன்னைக்கு லேட் ஆயிருச்சா?" அப்படின்னு கேட்கும்போதே, அவ டக்குன்னு உடனே, "உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ எல்லாருமே ஷாக் ஆகி பார்ப்பாங்க. "இன்னைக்கு உங்களால நான் ரொம்ப வந்து எவ்வளோ அசிங்கப்பட்டேன் தெரியுமா உங்களுக்கு? உங்க மேல இருக்கிற மரியாதையே எனக்கு போயிருச்சு." அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஐயனார் துணை சீரியலோட எபிசோடு முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.